மக்களே, வெல்கம் பேக் டு லெவின் வித் ரோசிலா யூடியூப் சேனல். நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. சென்னைக்கு வர நிறைய பேருக்கு சென்னையில் என்னென்ன இடம்லாம் சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன டைமுக்கு போய் அங்கே சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சென்னையில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு நீங்கள் மெயினாக பார்க்கலாம், அதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் மெயினாக போயிட்டு எல்லாருமே பார்ப்பாங்களோ அதை பற்றி மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னையில் நிறைய மக்கள் வந்தோடனே சென்னை அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது மெரினா பீச் தான். மெரினா பீச்சும் சென்னையை இப்படி பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ பெரிய சென்னைக்கு ஒரு அடையாளமே மெரினா பீச் தான். மெரினா பீச்சுக்கு நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5-6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்த்து டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock வரைக்குமே நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். 10-11 வரைக்குமே. ஆனால் நீங்கள் வெயில் ரொம்ப அதிகமாக உள்ள டைம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், நிறைய சுற்றி பார்க்க முடியாது. நீங்கள் ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த டைம் போனீங்க அப்படின்னா நீங்கள் 7, 8, 9 o'clock இல்லை 10 o'clock வரைக்குமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மெரினா பீச்சுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். அந்த பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பீச்சுக்கு போகிற அந்த மண்ணில் நீங்கள் நடந்து போவீங்க இல்லையா, 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடை இருக்கும், நீங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாலுமே நிறைய இருக்கும். நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய அங்கே செலவு பண்ணி நிறைய சாப்பிடலாம். அந்தளவு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுமே தவிர மற்றபடி என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மினிமம் 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 8 o'clock போலலாம் அந்த வெயில்லாம் இருக்காது இல்லையா, 7-8 o'clock போலலாம் நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மெரினா பீச்சுக்கு அப்புறம் நிறைய பேர் போகிற இடம் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சு. பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகணும் அப்படின்னா மார்னிங் போகாதீங்க, ஈவினிங் போனால் தான் பெசன்ட் நகர் பீச் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஒரு 4-5 o'clock மேலே நீங்கள் எப்போ வேணுமோ போகலாம். பெசன்ட் நகர் பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னாலும் பீச்சுக்கு போகலாம். ஈவினிங் 5 o'clock 6 o'clock மேலே தான் அங்கே உள்ள ஷாப் எல்லாமே பீச்சில் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சேம் தான் ஸ்நாக்ஸ் ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஷாப் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். சீ ஃபுட் எல்லாமே உங்களுக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சில் உங்களுக்கு கேம்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக கேம் விளையாடி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மெரினாவில் நீங்கள் ஷாப்பிங் நிறைய பண்ணலாம். இங்கே பெசன்ட் நகரில் ஷாப்பிங் அவ்வளோவா பண்ண முடியாது. ஆனால் கேம்ஸ் விளையாடி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சீ ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைமில் நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பெசன்ட் நகர் பீச் கண்டிப்பாக ஒரு நல்ல இடமா இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே பெசன்ட் நகர் பீச் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அடல்ட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஏஜ் 5 and above இருந்துச்சு அப்படின்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5க்கு டிக்கெட் கிடையாது. வண்டலூர் ஜூ நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக 1 day ஆகும். நீங்கள் மார்னிங் போனீங்க ஒரு 10 o'clock போனீங்கன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். 1 day ஃபுல்லாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டலூர் ஜூவில். இப்போ மதியமாக நீங்கள் போகிறீங்க, ஒரு 12 o'clock 1 o'clock போகிறீங்க அப்படின்னா ஒரு சில இடம்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல் சீக்கிரமாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். வண்டலூர் ஜூ நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கனாலே 1 day அதுக்காகவே நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் சம்மர் டைம்லலாம் வண்டலூர் ஜூ போயிட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரியான வெயிலாக இருக்கும், நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டயர்டாயிடும். நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே சைக்கிள் ரெண்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரிலாம் வராங்க அப்படின்னா அங்கேயே ஜீப்பு வேன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்கள் அதில் கூட போய் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப டயர்டாகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டலூர் ஜூவில் மொபைல் ஃபோனுக்குமே தனியாக டிக்கெட் எடுக்கணும். அது இல்லாமல் கேமராக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கவுண்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வெளியேந்து வரீங்க, லக்கேஜ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் லக்கேஜில் போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்கலாம். ஹோட்டல் உள்ள வண்டலூர் ஜூவில் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால எங்கே இருக்கோ அந்த இடத்துலேயே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல ரெஸ்டாரண்ட்லாம் அவைலபிளாக இருக்காது. அப்புறம் குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போயிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வண்டலூர் ஜூ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களுமே ஜாலியாக பெரியவங்களுமே என்ஜாய் பண்ணலாம். அந்தளவு ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். ஆனால் என்னென்னா வெயில் ரொம்ப தூரம் நடக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அந்த ஃபுல் டே நல்லா ஒர்த்தாகவே உங்களுக்கு இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குமே வந்து வண்டலூர் போயிட்டு கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் போகணும் அப்படின்னு இல்லை. வண்டலூர் போகாதவங்க சரி ஓகே கிண்டி கிட்டே இருக்கீங்க டக்குன்னு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிண்டி பார்க்கும் வந்து போய் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு பிடிச்ச ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். வண்டலூரை விட கொஞ்சம் டிக்கெட் கம்மி. கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கோட நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பாறையில் இருக்க அர்பன் ஸ்கொயர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் கோர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும். 24/7 வந்து அது ஓப்பனாக இருக்கும். நீங்கள் வந்து ஏர்போர்ட் வரீங்க இல்லைனா வந்து நைட் டைமில் எங்கேயாவது வரீங்க, அந்த டைம் வந்து உங்களுக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்ணும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜுக்கும் கீழே இருக்குது. இந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய் பார்க்கலாம். 24/7 நீங்கள் எந்த டைம் போனாலுமே வந்து ரொம்ப கூட்டமாக ரொம்ப ஜாலியாக எப்போவுமே வந்து ஒரு ஆக்டிவான பிளேஸு, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாவே டைம் பாஸ் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பார்க்குமே இருக்குது. சில்ட்ரன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து அங்கே ப்ளே ஏரியாவும் இருக்குது. அவங்க ஜாலியாக வந்து அங்கே விளையாடி வந்து என்ஜாய் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து மாலுக்கு போகணும், ஷாப்பிங் மாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு ஒரு மால் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து ராய்பேட்டில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. இது வந்து வேளச்சேரியில் இருக்குது. விஆர் மால்னு ஒரு மால் இருக்குது. அது வந்து அண்ணா நகரில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடபழனியில் ஃபோரம் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ஈசிஆர் சைடு அந்த சைடு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா மெரினா மால்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மால் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கொஞ்சம் ஃபேமஸான மால். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சுற்றி பார்க்குற அளவு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் யாராவது மாலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாலுக்குலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த எல்லா மால்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள தியேட்டருமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது மூவிக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இது இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஏரோ ஹப்னு சொல்லிட்டு சென்னை ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே வந்து தியேட்டர், ஃபுட் கோர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஷாப்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது ஏர்போர்ட் சைடு அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா அந்த மால் கூட நீங்கள் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து தீம் பார்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசை இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீம் பார்க் வந்து சென்னையில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின்ஸ்லேண்ட் சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லிக்கு பக்கத்தில் செம்பரம்பாக்கம்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. அந்த தீம் பார்க்கு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தீம் பார்க்கு போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கனாலே மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 மணி 2 மணிக்கு மேலாம் போகிறது வேஸ்ட்டு. மார்னிங் ஒரு 9:30 10 o'clock பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக 6 o'clock மேலே கண்டிப்பாக ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு தீம் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவாக இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போங்க. தீம் பார்க்கில் மினிமம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 600-700 இந்த ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து வரும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தீம் பார்க் வந்து எம்ஜிஎம். இது பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. எம்ஜிஎம் தீம் பார்க் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜிபி வந்து ஒரு தீம் பார்க் இருக்குது. விஜிபியில் தீம் பார்க்குமே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ கிங்டம் இருக்குது. விஜிபி மெரைன் கிங்டம் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்னோவில் விளையாடலாம் ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்னோ கிங்டம் கூட நீங்கள் போயிட்டு ஜாலியாக வந்து ஸ்னோவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மெரைன் கிங்டம் இருக்குது. அங்கே வந்து அண்டர் வாட்டர் அக்வாரியம் இருக்குது. அதுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மெரைன் கிங்டம் கூட நீங்கள் போகலாம். இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குற இடமே பார்த்தீங்கன்னா இதுதான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இருக்குது. மகாபலிபுரம்லாம் கண்டிப்பாக 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மகாபலிபுரம் போய் சுற்றி பார்க்கலாம். இது இல்லாமல் மகாபலிபுரம் பக்கத்துலேயே கோவளம் இருக்குது. கோவளம் பீச்சும் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கோவளம் கூட போய் சுற்றி பார்க்கலாம். சென்னையில் வந்து நிறைய டூரிஸ்ட் போகிற மேக்ஸிமம் வந்து பிளேசஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங்காக நீங்கள் சென்னை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டி நகர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும். டி நகர், பனகல் பார்க், அதுக்கப்புறம் பார்த்து வண்ணார்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து சவுகார்பேட்டை இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்க்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு நல்ல இடமா இருக்கும். ரொம்பவே ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சீப்பாக கிடைக்கிற இடமா இருக்கும். நிறைய பொருள் நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டு போகிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கிற இடமா இந்த 4 பிளேஸுமே இருக்கும். கண்டிப்பாக வந்து ஷாப்பிங்காக வந்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வந்து நிறைய இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் லோக்கல் ட்ரெயின் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெட்ரோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ வந்து சிட்டி உள்ள நிறைய இடத்துல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா எல்லா ரூட்டுக்குமே இருக்குது. நீங்கள் பஸ் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா யூபரில் ஆட்டோவோ இல்லை காரோ வந்து நீங்கள் புக் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து எந்த பயமும் தேவையில்லை. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி மிட் நைட்டு வந்து நீங்கள் ஒரு நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபுட் ஸ்ட்ரீட் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் கூட நீங்கள் போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ட்ராவல் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. பை பாய்.